Hello, welcome to everyone for Vedic Astrology course lesson 3 and predictions. This video will be recorded in both language, Tamil and English. So first I will go with Tamil audience. For English audience, I will mention in the below and at what stage I will start. And for the people who are seeking the free predictions, I will mention in the last. I will be giving the free predictions in the last in the video. Okay. So இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பத்திரிகையில எல்லாம் ஸ்ரீன்னு போடுவோம் இல்லையா? பத்திரிகையில ஸ்ரீ அப்படின்னு சொல்லி மணமகளுடைய பேரு, இல்லைன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பேரை போடணும் அப்படின்னா ஸ்ரீன்னு போடுவோம். பெண்களை ஸ்ரீமதின்னு கூப்பிடுவோம், ஸ்ரீமதின்னு போடுவோம் இல்லையா? டைட்டில்ல ஸ்ரீமதி அப்படின்னு போடுவோம். ஆணாக இருந்தால் ஸ்ரீமான்னு போடுவோம். அப்பனா இந்த ஸ்ரீ அப்படிங்கிற அந்த சொல் வேதிக் அஸ்ட்ராலஜில தான் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் முதல் கேள்வி வந்து கேட்டிருந்தேன். ஒரு ஃபேஸ்புக் பேஜ்லயும் குரூப்லயும், என்னோட குரூப்லயும் ஆகட்டும், என்னுடைய நண்பருடைய குரூப்ல ஆகட்டும், நான் வந்து அது கேட்டிருப்பேன் அந்த கேள்வியை. இன்னைக்கு வந்து அதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிற பாக்குறது தான் இந்த வீடியோவே. சரி, வாங்க பார்ப்போம். ஸ்ரீனா என்ன, அது எப்படி அந்த ஸ்ரீயை புரிந்து கொள்வது, அதுதான் இந்த இன்றைய லெசன். அப்ப இன்னைக்கு வந்து ஸ்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ அப்படின்னா ஃபார்ச்சூன். ஸ்ரீனா ஃபார்ச்சூன். அந்த ஃபார்ச்சூன் எப்படி வருது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸ்ரீ அப்படின்னாலே ஃபார்ச்சூன்ங்கிறத புரிந்து கொள்ளுங்க. ஃபார்ச்சூன் அப்படின்னா பாக்கியம், நம்ம லக்கு. சூப்பர், என்னைக்கா ஒரு நாள் நமக்கு லக் அடிக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு ஏங்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இல்லையா? அப்ப அந்த ஸ்ரீ அப்படிங்கிற சொல்லுக்கு அவ்வளவு ஒரு இம்பாக்ட் வேதிக் அஸ்ட்ராலஜில, வேதிக் ஜோதிடத்துல அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு. அப்ப இந்த நம்மளுடைய சார்ட் அப்படிங்கிற அந்த ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹாரோஸ்கோப்பை வந்து கிரியேட் பண்ணது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுடைய மூவ்மெண்ட் வச்சு, சந்திரன் எங்கெல்லாம் மூவ் பண்றாரு, எங்கெல்லாம் டிராவல் பண்றாரு, அதையெல்லாம் பார்த்தும், சன்னுடைய அவங்க ரெண்டு பேருக்குடைய அந்த ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு நாள்லயும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். அதற்கு தான் வந்து திதின்னு பேரு. அந்த அந்த அடிப்படையில் சூரியனும் சந்திரனும் டிராவல் செய்யக்கூடிய ஒரு ஆங்கிள்னு பாத்தீங்கன்னா 12 டிகிரியில டிராவல் பண்ணுவாங்க. பட் அந்த 12 டிகிரியில டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது பல விதமான மூணுடைய சைக்கிள் கிடைக்கும் உங்களுக்கு. திதி அப்படிங்கிற அந்த பிரதிபாதம் முதல் சைக்கிள் வரும் இல்லையா? பூர்ணிமா, அமாவாசை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சுக்லபக்ஷம் 15 நாளும், கிருஷ்ணபக்ஷம் அதாவது வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற அந்த 15 நாட்கள், அதனுடைய இவங்க ரெண்டு பேருடைய அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரியும், சூரியனுடைய சந்திரனுடைய ரிலேஷன்ஷிப். அப்ப மூணு அப்படின்னா, சந்திரன் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல யாருன்னு பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது நம்ம எப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் என்பதை மட்டுமே அறிவுறுத்தக்கூடிய ஒரு இடமாகவும், சந்திரன் தான் நாம் யார் என்பதை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. அதனாலதான் சந்திரனுடைய லக்னத்தை வைத்து பலன் சொன்னால் அந்த பர்டிகுலர் ஜாதகத்திற்கான அக்யூரேட் பலனாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. சரி, ஏன் வந்து சூரியனை இல்லாம வந்து சந்திரனை வச்சு ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஸ்ரீ அப்படின்னா ஏன் அந்த சந்திரன் எடுத்திருக்காங்க, சூரியனை எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து நம்மளுடைய ஆத்மா மாதிரி, சோல். அப்ப அது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெடி டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருப்பாரு. எந்த வேரியேஷனும் கிடையாது அவருக்கு. டெய்லி இதுலதான் போகணும் அப்படின்னா அதே டைரக்ஷன்ல தான் போவார். ஆனா சந்திரன் எப்படின்னா நம்மளுடைய மனசு மாதிரி. அப்ப அந்த மனசு வந்து ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும், மூடு வந்து எப்படி பிளக்சுவேட் ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி சந்திரனுடைய இதுவும் வந்து சைக்கிள் வந்து பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். சரி, இது மட்டுமா காரணம் இந்த ஸ்ரீன்னு கூப்பிடுறதுக்கு அப்படின்னா கிடையாது. அதற்கு வேற ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் தான் அடுத்த இதுல நான் சொல்ல போறேன். அப்ப அந்த அந்த ஆண்களை நம்ம ஸ்ரீமான்னு கூப்பிடுறோம், பெண்களை நம்ம ஸ்ரீமதின்னு கூப்பிடுறோம். அந்த ஸ்ரீமதியும் இவங்களை ரெண்டு பேரையும் கூப்பிடுவதற்கான அடிப்படை என்னன்னா, அது ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல், நல்ல வளத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்து லிங்கே வருது. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்ரீ வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது என்னது? காடஸ் ஆஃப் வெல்த்,
அவங்க தான் வந்து நம்மளுடைய செல்வத்துக்கெல்லாம் ஒரு கடவுள். சரி, ஜெயத்திற்கும் கடவுள் அவங்க தான். விக்டரி, யாருக்கெல்லாம் விக்டரி வேணும் அப்படின்னாலும் லக்ஷ்மி தான் கடவுள். சரி, அழகுக்கும் அவள் தான் கடவுள். இப்ப யாராவது ஒருத்தருக்கு அழகாக நான் ஆக வேண்டும் என்றாலும் அந்த அழகுக்கும் அவளே கடவுள். அப்ப அந்த அழகு வந்து விடுகிறது, ஜெயம் வந்து விடுகிறது, செல்வம் வந்து விடுகிறது. சரி, இது வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே கணிதம். அப்ப அந்த கணிதத்தில் இந்த ஸ்ரீ என்பது 108 என்கிற நம்பரை குறிக்குது. அப்ப அந்த 108ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு முன்பாக சந்திரன் வந்து நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். அந்த ரிஷபம் என்பது மேஷத்திற்கு 2ஆம் இடம் என்பது. இந்த 2ஆம் இடத்தில் தான் குடும்பம், செல்வம் எல்லாமே இருக்கு. அந்த செல்வம் சந்திரன் எந்த இடத்துல உச்சமடைகிறார்னு கேட்டீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில். அப்ப அந்த ரோஹிணிக்கு ஒரு சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷன் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சக்தி. அதற்கு பேர் நல்ல ஒரு ரோகண சக்தின்னு பேர். அதுக்கு அந்த ரோகண சக்திங்கிறது என்னன்னா, திரும்ப 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 கிரியேஷன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். செல்வமும் அது மாதிரி எப்படின்னா, யாருக்கு ஒருத்தருக்கு செல்வம் அதிகமாக ஆகும் என்றால் அந்த லக்ஷ்மி தேவியுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கப்பெறுவனுக்கு மட்டும்தான் வெல்த் குமியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வம் வந்து வளர்ந்து கிரியேட் ஆகிக்கொண்டே இருக்கணும். அது இல்லாம கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் செலவாயிட்டே இருக்கிறது வந்து தங்காது. அப்போ இந்த 108 அப்படிங்கிற அந்த நம்மளுடைய இதை வந்து நிறைய இதுல நீங்க பார்த்திருப்பீங்க. மாலைகள் எல்லாம் கூட 108 தான் வச்சிருப்பாங்க, பீட்ஸா வச்சிருப்பாங்க. இந்த ஜபம் செய்பவர்கள் கூட நீங்க பார்த்திருந்தீங்கன்னா 108 பீட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அந்த பீடுக்கும் இதற்கும் சம்பந்தம் டைரக்டாக இருக்கிறது, ஸ்ரீக்கும் டைரக்டாக இருக்கு. அதனாலதான் அதற்கு ஆஸ்பீஷியஸ்னஸ் வச்சாங்க. சரி, இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பது அஸ்வினில இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா 4வது நட்சத்திரம் என்பதனால அதற்கு கிரியேஷன் என்று ஒரு சொல் கொடுக்கப்பட்டது. 2வது இந்த நம்மளுடைய ஜோடியாக் என்று இருக்கு இல்லையா, அந்த ஜோடியாக் வந்து டிவைடட் இன்டு 108 பாதங்களாக பிரித்தார்கள். 108 பாதங்கள். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் வந்து 27 நட்சத்திரங்கள் பயணம் செய்து வருவார். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 கால்கள், அதற்கு பேர் பாதங்கள் என்று பேர். அப்ப 27 × 4 பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா 108 கிடைக்கும். 108 பாதம். சரி, ஒரு ராசிக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 பாதங்களை வைத்து ஒரு ராசி உருவாக்கினார். அந்த ராசி என்பதே அந்த சொல் ராகு அண்ட் ஷி அண்ட் கேது அப்படிங்கிற அந்த சொல் மூலியமாகத்தான் வந்தது. அது எதனால அந்த ராகுவும் கேதுவும் எடுத்தோம் அப்படின்னா, டைரக்டாக சூரியனுடையும் சந்திரனுடைய மூவ்மெண்ட்டை டைரக்டா வாட்ச் பண்ண முடியாதனால நமக்கு நேச்சுரல் டெலஸ்கோப் தேவைப்பட்டது. அப்ப அதனுடைய ஆப்ஜெக்ட், அந்த இமேஜ் தான் வந்து ராகுவும் கேதுவும். அதை வைத்துத்தான் இந்த சூரியனும் சந்திரனும் வானிலையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்கள் இருவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அடிப்படையில் அந்த நாள்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ராசி அமைக்கப்பட்டது. அந்த ராசி 9 பாதங்களை வைத்து செய்த ராசிங்கிறதுனால 12 ராசிகள் இருக்கிறதுனால 9 × 12 பெருக்கி பார்த்தீங்கன்னா அதே 108 தான் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஜோடியாக்கினுடைய அடிப்படை. அண்ட் இது வந்து சந்திரனுடைய மூவ்மெண்ட்டை மட்டும் குறிக்காமல் அது வந்து நட்சத்திரங்களுடைய அடிப்படையும் கூட உங்களுக்கு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைந்து விட்டது. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதங்கள் வந்து 4 பாதாஸ் ஒரு நாளைக்கு சொன்னேன் இல்லையா, அந்த 4 பாதங்கள். ஒவ்வொரு சைனுக்கும் வந்து 9 பாதங்கள். அப்ப ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 ஃபுல் மூன் அப்படிங்கிற அந்த பூர்ணிமா வந்து போகும். அப்ப அந்த பூர்ணிமா வரும் பொழுது முழு சந்திரனாக இருக்கிறது. அந்த முழு சந்திரன் என்பது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சந்திரன். அதுதான் மிக வலிமை வாய்ந்த ஒரு சந்திரனாக கருதப்படுகிறது. அதனாலதான் இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்துல தான் சந்திரன் வந்து தங்குவதனால அந்த 4வது இடத்தை அம்மா என்ற அந்த ஸ்தானத்தையும் வைத்தார்கள். சன்னை ஏன் வந்து ஃபாதர்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து 9 பாதங்களின் அடிப்படையில் உருவாக்கின அந்த ராசியை தான் டைரக்டா சூரியன் சொன்னாங்க. அப்ப அந்த ராசி என்பது சூரியனாகவும் நட்சத்திரங்கள் வந்து சந்திரனாகவும் அமைத்து இந்த இருவருக்குமான அந்த கரெக்ட் சிங்க்ரனியை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அதுதான் கான்செப்ட் ஆஃப் ஜோதிஷான்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த இருவரும் தான் ஒளி வட்டங்கள் என்பதனால, லுமினரி பிளானட்ஸ், இந்த இருவர்களுக்கு மட்டும்தான் ஒளி இருக்கிறதுனால இந்த இருவர் மூலியமாகவே வந்த ஒளி தான் வந்து பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானம். அந்த ஞானத்தை
கிடைக்கப்பெற்ற ஜோதிடர்கள் இன்று விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பேசிஸ்ல இன்று பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் மிக மிக குறைவு. அப்ப அதன் அடிப்படையில் ஜோதிடம் செய்து பார்ப்பவர்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஏன்னா ஜோதிடத்தினுடைய அடிப்படையே வந்து ஸ்கையை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய சூரியனுடையும் சந்திரனுடைய மூவ்மெண்ட்டை வச்சுதான் வந்து கம்ப்ளீட்டா ஜோதிஷ் சாஸ்திரம் இயக்கப்பட்டது. அப்ப அதன் அடிப்படையில் இந்த ஸ்ரீ அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ளேயே இவ்வளவு நாலேஜ் இருக்கும் அப்படின்னா பாக்கி உள்ள சப்ஜெக்ட்ல எல்லாம் எவ்வளவு இருக்கணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் மறுபடியும் பார்க்க போறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். பிஃபோர் தட் I wish to give a prediction for one gentleman called அவருடைய பேர் வந்து இன்னைக்கு வந்து கேட்டிருந்தாரு. I will finish that and I will go to the English audience. There is only one question today. So today the question is மிதுன் குமார். மிதுன் குமார் வந்து IAS நான் ஆகுவேனான்னு கேட்டிருந்தாரு. அவருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னமும் சிம்ம ராசியும் உடைய ஒரு ஆள். அவருக்கு வந்து நான் சொல்ல வேண்டுவது என்ன அப்படின்னுட்டுன்னா, உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜாதகத்தில் நிறைய பாசிபிலிட்டி ஃபார் கெட்டிங் தட் IAS ஜாப் காண்கிறேன். ஏன்னா நேச்சுரலாவே வந்து அவருக்கு ஒன்னா டீச்சிங் லைன்ல வரணும், இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய லைன்ல வரணும், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நம்ம கைடு பண்ணக்கூடிய ஒரு லைன்ல வரணும், இல்லைன்னா லீடரா வரணும். அதுல தான் உங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு நிறைய பாக்கியங்கள் சிறு வயதிலே வருகிறது. அப்ப அது ரொம்பவே நல்லது. அவருக்கு 21, 22, 23, 24, 27, 28 வயசுல எல்லாம் நிறைய பாக்கியங்கள் வருது. அதையெல்லாம் யூஸ் பண்ணி அவர் மேல வந்துடுவாரு. அதனால கவலையப்பட வேண்டாம். ரெண்டாவது வந்து இவருக்கு நிறைய காம்படிட்டிவ்னஸ் நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பாக போட்டி தேர்வுகள்லாம் எழுதி IAS மாதிரி முனைப்பான தேர்வுகளுக்கு இவரை தயார்படுத்திக் கொள்ளலாம். இவருடைய ஜாதகத்தில் அதற்கான அமைப்பு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் கொடுக்க வேண்டிய அறிவுரை என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்திற்கு இவர்கள் வந்து இந்த ஜாதகம் வந்து அடிக்கடி தன்னுடைய உடல்நிலையை செக் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் உடல்நிலைக்கு, அதாவது 6 தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு கரெக்டான ஜாதகமா என்று கேட்டால் இது ஒரு கொஸ்டின் மார்க் ஜாதகம். அதனால அதற்காக நல்ல ஒரு, அதாவது ஹெல்த் இஸ் வெல்த். அதனால அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. அதை கொடுத்துட்டு நம்ம பேரலா வெல்த்துக்கு தேடினா கண்டிப்பா வந்துடும். இவர் சொன்ன மாதிரி இவர் காம்படிட்டிவ்னஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இவருக்கு அதற்கான குணாதிசயங்கள் எல்லாம் காண்கிறேன். ஓகேவா? இவருக்கு நல்ல, அதாவது ரைட்டிங் அபிலிட்டி அதெல்லாம் இயற்கையிலே வருகிறது. ஒன்று. ரெண்டாவது, இவருக்கு நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஒன்று, இவருக்கு இன்னொன்று மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஜாதகத்தினுடைய டைம் கரெக்டா இருந்ததுன்னா இந்த ஜாதகருக்கு நிறைய மியூசிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கணும். அப்ப அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நல்ல ஞானம் இருக்கணும். அப்ப அதற்கான பிரயத்தனம் நீங்க எடுக்கிறீங்களாங்கிறது எனக்கு சொல்லுங்கிறத நான் இதுல கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை பத்தி நீங்க எதுவும் குறிப்பிடல. இருந்தாலும் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இவர் கரெக்டான ஒரு ஜாதகர் நீங்க கரெக்டான டைம்ல கொடுத்திருந்தீங்கன்னா இவருக்கு நல்ல அதற்கான ஞானம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். சரி, I will shift to the English audience. Rest of the horoscopes questions I am not taking because I think one Asna only இப்பதான் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எங்களுடைய சேனல்ல ஒரு கொஸ்டினுக்கும் அடுத்த கொஸ்டினுக்கும் நான் சொல்லியிருக்கேன், மிகுந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் கேப் இருக்கணும். அப்பதான் அடுத்த கொஸ்டின் என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப போன வாரம் அஸ்னாவை பார்த்தாச்சு இல்லையா, அதனால இந்த வாரம் பார்க்க முடியல. இன்னொருத்தரும் வந்திருந்தாரு கொஸ்டினுக்காக. பட் அவருடைய இது வந்து நான் இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்ததுனால அதை எடுக்க முடியல. ஸோ அவரை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வர சொல்லுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். ஓகே, now going to the English audience. How are you, English audience? Today we are going to see what is Sri in astrology. We are putting this Sri in almost everywhere, in the invitation, the marriage invitation, or in respect to somebody. We are putting this Sri everywhere. But when I am asking what is Sri, many people could not able to reply properly what is Sri in astrology. So today this video is going to give that education related to what is Sri. Sri means fortune. And we are going to see how the fortune has been created and where it is linked in the Vedic astrology. That is the part of the lesson. So I welcome everyone for this wonderful lesson. I hope you will learn a lot before we conclude this lesson.
this the chart, our chart, the horoscope, is created by the movement of moon and also the relationship which happens with the sun. That is the basic purpose, the how the chart, our chart has been created. And moon is if you consider as a chart, the lagna is only giving a thinking ability, how you can able to think. That concept is only related to lagna, how you can able to think. But when I'm asking about the individual personality, about yourself, I have to look at your Chandra Lagna. That is why it is very important in the horoscope. So moon is considered as a self, or for our personal experiences which we are facing in our life, and also the fortune, the moon is considered as a very big planet to see. So the question may arise here, why we could not able to consider sun? Sun is the soul, is our Atma, and it moves steadily without any variation. And people do not want wealth to be in the steady. People want a lot of rice, especially people like more of the rice. So the moon is giving such kind of fluctuations in which the mind is our own mind, it rises as well as it falls with this reflection from the sunlight. That is what people also like very much, because the moment you create wealth, people need to spend it also for luxuries. So it is a balance of how this wealth has been created and sustained. So for males, we call them as Sriman, and for the female, we call them as Srimati. Now, there is a direct link of this Shri in Vedic astrology. We are going to discuss that in the coming lesson. I mean, in the next few minutes. So, Lakshmi is the goddess of fortune, and also she is the goddess of wealth. She is a goddess of beauty. She is a goddess of victory. So you get three benefits from Lakshmi. One is the wealth itself, second is victory, and the third is the beauty, the physical beauty. If you have all three, the person is very happy. He's considered to be the highest fortunate person in his life. So, and in number wise, this number, astrology is completely mathematics. So we always should relate astrology with some kind of mathematics. So here, this particular Shri stands for 108, 108. That is why this 108 is very auspicious for mantras to reside. If you see the beats, the praying beats, you will see 108 beats there. It is all because of the same Shri, because it is considered to be very auspicious. That is why the 108 is considered. And second thing is, the wealth, the planet moon, which we were talking about, is actually exalted in the natural second house of Taurus, because Kala Purusha starts from Aries and ends with Pisces. So the second house where the moon exalts, and in the nakshatra of the fourth, which is called as Rohini Nakshatra. And Rohini Nakshatra's Shakti is called as Rohana, which means it has an ability to create. So what is it actually creating is Lakshmi's creation, which is wealth. And always wealth is when you are able to sustain, so the wealth keep growing. That is what people want also. And at the same time, this connection of 108, we have to link it now with Vedic astrology, because we are learning now Vedic astrology with Astro Sri Krishna. So if you have not subscribed the channel until now, I request you to kindly consider subscribing it, so that you will get a lot of wonderful videos like this. And also, not only that, the zodiac is divided into 108 padas, and padas are the legs of the moon through which it is standing, and there are 4 for each nakshatra, and so the complete lunar mansion is with 108 padas. So that is the 27 into 4, which is 108. So what is the beauty here is, the Rashi is made with 9 padas. So what is the key for us to learn here is, the zodiac, the sun is actually linking to the Rashi, and the moon is actually linking to the nakshatras. Since the moon is having the four padas, not only the 4 padas, the moon is having the actual junction of the, it is also giving a clue
of 4 junctions of the day. And because of that, the moon is related to the fortune, and the division of the moon, nakshatras, follow from the natural fourfold division of the day. So each sign has a 9 padas, and it is a natural division of the zodiac sign. And as I told you that the Rashis have been linked directly to the sun. That is why there are 12 Adityas and there are 4 padas to link to the nakshatras. Hence the 4th house is called as moon, and the 9th house, because of its construction of by 9 padas, we call 9 as father. So that is the interplay of 9 and 4 in astrology. And each sign have 9 padas, which you already know. And there are 12 such full moons, which considered to be a complete year. That is why we have 12 such full moon, and also we have the connection of the 4th house, which is mother, and also the 9th house, which is connected to the 9 padas, which is actually making a perfect symphony of how the nakshatras and the rashis becoming the core concepts of the building blocks of Jyotisha. Because Jyotisha itself means light. And where is the light is coming from? From the 2 luminaries, sun and the moon, which is nothing but day and night. That is why it is called as Hora, which means Aho and Ratri, of day and night. And that is why Hora is called as a science of light, wherein we have to study for this wonderful science of Vedic astrology. And not only that, this particular concept of knowledge of Panchanga is very important, because without the knowledge of Panchanga, the Jyotisha cannot become a Jyotisha, because you are lacking the light. Because the other 5 planets are represented in the Panchanga, and if you could not able to see the light from those planets, you can never be a good astrologer. That is why the Jyotish Shastra advised first to learn Hora, and then to see, and then to learn Panchanga. And if you add this Hora and Panchanga, it becomes the 7 planets, which is nothing but 7, which is the beautiful house, which is called as the house and desires of everyone. And it is a 10th to the 10th, which is the 7th house, which can make everyone to meet all your desires. Okay. I hope you enjoy this video. Do subscribe and also get more such videos in future. We are going to answer all such small, wonderful questions which we are asking through the channel. Thank you once again for being watching this channel. Kindly subscribe, and also in future, below this video itself, I'm going to give a lot of free predictions for the people who are asking questions related to their horoscope. Welcome everybody. இந்த வீடியோவின் முடிவில் இன்னொரு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் கொடுக்குற எல்லாத்துக்குமே வந்து அடுத்த வீடியோல உங்களுடைய ஹாரோஸ்கோப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பதில் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.